நீங்க பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கன்சல்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்க சேனல் நம்ம கிரிப்டோ கன்சல்ட் ப்ரைஸ் பொசிஷன் கிரிப்டோ கன்சல்ட் டெக்னிக்கல் சேஃப்டி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிடிசி யூஎஸ்ஐ லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $63,954 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு நேற்று என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று வந்து நம்மளுக்கு ஃபெட் மீட்டிங் இருந்தது. பட் அதில் பார்த்தீங்கன்னா ரேட் கட் கிடையாது, அதை ரேட் கட்டோ கிடையாது, ரேட்டு ஹைக்கும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நியூட்ரல் ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு கேண்டலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கேண்டலாக மாறிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்து என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அகெயின் நம்மளுக்கு கீழுக்கா வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் போகுது இல்லைங்களா? இந்த ட்ரெண்ட் லைனை என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்க மாதிரி இருக்குது. ஸோ அப்படி பார்க்குற பட்சத்தில் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இப்போ அகெயின் நம்மளுக்கு கீழ் நோக்கி வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எதுவுக்கும் வருவா அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ 61,000 59,500 இதை வந்து நான் ரொம்ப நாளாக சொல்லின்னு இருக்கேன். ஸோ ப்ரைஸ் வந்து பட் ஆனால் நம்மளுக்கு வந்து இன்னும் வரல. சரிங்களா? ஸோ ப்ரைஸ் வந்து இந்த 2 நாளில் வரத்துக்கான ப்ராபபிலிட்டி இருக்குங்க. அதாவது இன்றைக்கி வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை. சரிங்களா? ஸோ இந்த 2 நாளில் வரத்துக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அகெயின் என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் ப்ரைஸ் வந்து இந்த ஹைக்கு மேலே போகிறதுக்கு, இந்த ஹைக்கு மேலே போகாமல், ஏன்னா இது வந்து டோஜி கேண்டல். ஓகேங்களா? ஸோ இந்த ஹைக்கு மேலே போகாமல் கீழே வந்து இந்த லோக்கு கீழே கேண்டல் க்ளோஸ் வச்சுன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து 61 எடுத்துகிட்டு தான் நம்மளுக்கு வந்து அடுத்த மூமெண்ட்டே வரும், புல்லிஷ் மூமெண்ட்டே. சரிங்களா? ஸோ இது அப்படியே வந்து பியரிஷாக போயிடுமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இந்த டிமாண்ட் ஏரியாவில் என்ன நடக்குதுன்றது பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நம்மளுக்கு மந்த்லி கேண்டலோட க்ளோசிங்கும் முடியுது. ஸோ மந்த்லி கேண்டலோட க்ளோஸை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்து ஒரு என்னென்னா ஒரு புல்லிஷ் கேண்டலாக வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா? இதுவும் நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், புல்லிஷ் கேண்டலாக தான் க்ளோஸ் வைக்கிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புல்லிஷ் கேண்டலாகவே க்ளோஸ் வச்சுருக்கு. ஒருவேளை நம்மளுக்கு வந்து இந்த 61,000 இல்லை 61,500 இந்த ரேஞ்சில் ஏதாவது க்ளோஸ் வச்சா கூட நம்மளுக்கு வந்து இது புல்லிஷ் கேண்டல் தான். ஓகேங்களா? ஸோ ஆகஸ்ட் மந்த் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கேருந்து ஏதாவது ஆரம்பிச்சுன்னா ஒரு சின்ன புஷி கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபெரோஷியஸான மூவ் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ கொடுக்குதான்றதை நம்ம ஆகஸ்ட் மந்த் கேண்டலோட க்ளோசிங் பொறுத்து தான் பார்க்க முடியும். ஓகேங்களா? ரைட். ஓகே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த 57க்கு மேலே, ஓகேங்களா, இந்த 57க்கு மேலே இருக்கிற வரைக்கும் நான் புல்லிஷ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் இருக்கிறேன். அதுவும் நீங்கள் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி கேண்டலை பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும், இந்த 4 வாரமும் நம்மளுக்கு என்ன மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பின்னிங் டாப் அந்த மாதிரி டைப் தான் கேண்டல் தான் ஃபார்மேஷன் ஆகிருக்கா. ஸ்டில் நவ் இந்த வாரம் வைக்குமே. ஓகேங்களா? இந்த வார கேண்டல் இன்னும் க்ளோஸ் வைக்கலாம். ஆனால் இப்போ வைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் கேட்டகரியில் தான் இருக்கான். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த 4 வாரமே, அதாவது இந்த மாதம் ஃபுல்லாகவே அவன் அக்குமுலேஷன் தான் பயங்கரமாக பண்ணியிருக்கான்றது அர்த்தம். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து நல்லாவே அக்குமுலேஷன் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு புஷ்ஷு கீழே வந்து ப்ரீவியஸாக இருக்கிற ஸ்விங்கோட லோ பாயிண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இருக்கும். அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் போய் இந்த ஹையை பிரேக் பண்ணுற பட்சத்தில் மார்க்கெட் வந்து புல்லிஷாக மாறிடும். ஓகேங்களா? அகெயின் நம்மளுக்கு இந்த ஹையை உடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து புல்லிஷாக மாறிடும். ஸோ இதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போவோம் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த டிமாண்டை நோட் பண்ணிக்கோங்க. இந்த டிமாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னை பொறுத்தவரைக்கும் சொன்னால் அடுத்த 2 நாளுக்குள்ளே இந்த டிமாண்டை வந்து டேப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது மார்க்கெட்டில். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதாவது இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு. சரிங்களா? இந்த 2 நாளில் வந்து டேப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அன்டில் நம்மளுக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைக்கு மேலே கட்டாய் கேண்டல், டெய்லி கேண்டல் க்ளோஸ் வைக்கக்கூடாது. அதாவது இன்றைக்கி கேண்டல் வந்து இந்த ஹைக்கு மேலே கட்டாய் க்ளோஸ் வைக்காது. அதாவது உங்களுக்கு ப்ரைஸ் பாயிண்ட்டோட சொல்லணும்னா 64,700. ஓகேங்களா? 64,700க்கு மேலே கட்டாய் க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஸோ வைக்காத பட்சத்தில் நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து கீழ் நோக்கி வரதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருக்காங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருக்கேன். கடைசியாக டிஸ்கவுண்ட் சொல்லிக்கிறேன். நான் ஃபினான்ஷியல் இருக்கிறது இந்த வீடியோ சொல்லி இது எல்லாமே ஓன் லிஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நீங்களும் ஒரு ஓன் லிஸ்ட் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.